கண்ணோட கருவளையம் ஒரு பொதுவான பிரச்சனை. இது பல காரணங்களால ஏற்படலாம். தூக்கமின்மை, மன அழுத்தம், பரம்பரை, ஊட்டச்சத்து குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்களால ஏற்படலாம். கடைகள்ல கிடைக்கக்கூடிய கிரீம்கள யூஸ் பண்றத விட, நம்ம பாட்டி வைத்தியத்துல எளிமை அப்புறம் இயற்கையான முறைகள் இருக்குது. அது பக்க விளைவுகள் இல்லாம நல்ல பலனையும் குடுக்கும். சில பாட்டி வைத்திய முறைகள பத்தி இப்போ பார்க்கலாம். உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல இயற்கையான ப்ளீச்சிங் தன்மை இருக்கு. இது கருவளையத்த குறைக்க உதவும். ஒரு உருளைக்கிழங்க நல்லா கழுவி, தோல் நீக்கி, துருவி சாறு எடுத்துக்கணும். பஞ்சு உருண்டைகள அந்த சாற்றுல நனைச்சு, கண்கள மூடி கருவளையம் இருக்கக்கூடிய இடத்துல 10லிருந்து 15 நிமிஷங்கள் வைக்கணும். அதுக்கு பின்னாடி குளிர்ந்த நீரால கழுவணும். தினமும் இல்லனா வாரத்துக்கு 2 தடவ இந்த மாதிரி செய்யலாம். வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய்ல நீர்ச்சத்து அதிகம் இருக்கு. இது கண்களுக்கு குளிர்ச்சிய குடுக்கும். வெள்ளரிக்காய் துண்டுகள ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் வச்சு, குளிர்ந்ததுக்கு பின்னாடி கண்கள்ல 10லிருந்து 15 நிமிஷங்கள் வைக்கணும். இல்லனா வெள்ளரிக்காய் சாறு எடுத்து பஞ்சுல நனைச்சு கண்கள்ல வைக்கலாம். தினமுமே இந்த முறைய செஞ்சுட்டு வரலாம். கற்றாழை ஜெல். கற்றாழை சருமத்துக்கு ஈரப்பதத்த குடுக்கும். கற்றாழை இழையிலிருந்து ஜெல்ல எடுத்து கருவளையம் இருக்கக்கூடிய இடத்துல தடவி ரொம்பவே மென்மையா மசாஜ் பண்ணணும். நைட்டு முழுக்க விட்டுட்டு காலையில கழுவிடலாம். தினமுமே இந்த முறைய பின்பற்றலாம். பாதாம் எண்ணெய். பாதாம் எண்ணெயில விட்டமின் இ அப்புறம் ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் இருக்குது. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் துளிகள் பாதாம் எண்ணெய கருவளையம் இருக்கக்கூடிய இடத்துல தடவி மென்மையா மசாஜ் பண்ணணும். காலையில கழுவிக்கலாம். தினமுமே இதையும் பின்பற்றலாம். தக்காளி. தக்காளில இயற்கையான ப்ளீச்சிங் தன்மை இருக்குது. தக்காளி சாறு அப்புறம் எலுமிச்சை சாறு 2யுமே சம அளவு கலந்து கருவளையம் இருக்கக்கூடிய இடத்துல தடவி 10 நிமிஷங்கள் கழிச்சு கழுவணும். வாரத்துக்கு 2, 3 தடவ இந்த மாதிரி செய்யலாம். தேன் அப்புறம் காஃபி தூள். தேன் சருமத்த ஈரப்பதமாக்குது. அப்புறம் காஃபி சருமத்த ஒளிர செய்யுது. 1 ஸ்பூன் தேன் அப்புறம் 1/2 ஸ்பூன் காஃபி தூள் 2யும் கலந்து கருவளையம் இருக்கக்கூடிய இடத்துல தடவி 10லிருந்து 20 நிமிஷங்கள் கழிச்சு கழுவலாம். வாரத்துக்கு 2, 3 தடவ இந்த மாதிரி செய்யலாம். தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயோட முகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய டால்கம் பவுடர கலந்துக்கணும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோட அதே அளவு டால்கம் பவுடர கலந்துக்கணும். இத தினமும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு பயன்படுத்திட்டு வந்தா கண் கருவளையம் மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம, போதுமான தூக்கம். ஒரு 7, 8 மணி நேரம் கண்டிப்பா இருக்கணும். நெறைய தண்ணி குடிக்கணும். சத்தான உணவ சாப்பிடணும். மன அழுத்தத்த குறைச்சுக்கணும். இந்த மாதிரி மட்டும் இல்லாம, நாம சொன்ன வைத்திய முறைகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா, கண் கருவளையத்திலிருந்து நல்ல முன்னேற்றத்த பார்க்கலாம். இருந்தாலும், கருவளையம் தொடர்ந்து இருந்தா மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்றுக்கிறது ரொம்பவே நல்லது.